வணக்கம், கேஜி மாஸ்டர். இந்த காணொளியில் இங்கிலீஷ் கிராமரில் இருக்கின்ற ஜெரண்ட், அதாவது தொழிற்பெயர் என்றால் என்ன, அது எவ்வாறு ஆங்கில இலக்கணத்தில் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை முழுமையாக பார்ப்போம். வாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். இந்த காணொளியில் இங்கிலீஷ் கிராமரில் இருக்கின்ற ஜெரண்ட், அதாவது தொழிற்பெயர் அல்லது செயற்பெயர் என்று நாம் தமிழில் அழைக்கின்ற விடயம் சம்பந்தமான ஒரு முழுமையான பார்வை இடம்பெறுகின்றது. ஒரு முறை தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுடன் நிரந்தரமாகிவிடும். இப்போது ஜெரண்ட் என்றால் என்ன என்று பார்ப்போம். A gerund is a verb that is transformed into a noun by adding the suffix ing to the end of the verb. இங்கே நாங்கள் 3 முக்கியமான விடயத்தை அவதானிக்க வேண்டும். முதலாவது, ஜெரண்ட் என்பது பெயர் சொல்லாக பயன்படுத்தப்படுவது. இரண்டாவது, இந்த பெயர் சொல் ஒரு நபருடைய பெயராகவோ அல்லது ஒரு இடத்தினுடைய பெயராகவோ அல்லது ஒரு பொருளினுடைய பெயராகவோ அல்லாமல் வினை சொல்லிலிருந்தே உருவாக்கப்படுகின்றது. மூன்றாவது, ஒரு வினைச்சொல்லை ஜெரண்டாக மாற்றுவதற்கு அந்த வினைச்சொல்லின் இறுதியில் ing என்ற 3 எழுத்துக்களை சேர்க்க வேண்டும். இப்போது நாங்கள் ஃபார்மிங் a gerund, ஒரு ஜெரண்டை எப்படி அமைப்பது என்பது சம்பந்தமாக பார்ப்போம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இங்கே நாம் ஒரு ஜெரண்டை அமைப்பதற்கு, உருவாக்குவதற்கு ரூட் வேர்ப்புடன் ing என்ற 3 எழுத்துக்களை இறுதியில் இணைக்க வேண்டும். இங்கே ரூட் வேர்ப் என்பது தமிழில் வினை அடி என்று கூறுவோம். அதாவது ஒரு வினைச்சொல்லின் ஆரம்ப வடிவம் இதுதான். அதாவது நட, ஓடு, வாசி, உறங்கு என்பவையாக அமையும். ஒரு கட்டளை போன்று அமையும். இவ்வாறான வினைச்சொற்களுடன் ஒரு வினைச்சொல்லை பெயர் சொல்லாக பயன்படுத்துவதற்கு அந்த வினைச்சொல்லின் இறுதியில் ing என்ற 3 எழுத்துக்களை சேர்க்க வேண்டும். தமிழில் நாங்கள் தல், தானா இல்லைன்னா சேர்க்கிறோம். வாசி பிளஸ் தானா இல்லைன்னா வாசித்தல், உறங்கு பிளஸ் தானா இல்லைன்னா உறங்குதல். எனவே தமிழில் தானா இல்லைன்னாவை இணைப்பது போன்று ஆங்கிலத்தில் ஆங்கில வினைச்சொல்லுடன் ing சேர்க்க வேண்டும். அவ்வாறு சேர்ப்பதன் மூலம் அந்த வினைச்சொல் பெயர் சொல்லாக மாற்றப்படுகின்றது. அதாவது ரீட் என்பது ரீடிங் என்று மாறுகின்றது, வாசி என்பது வாசித்தல் என்று மாறுவதை போன்று. இப்போது ரீடிங் என்பது ஒரு பெயர் சொல். உதாரணமாக, ரீடிங் இஸ் எ குட் ஹேபிட், வாசித்தல் ஒரு நல்ல பழக்கமாகும். எனவே ஜெரண்ட் என்பது ஒரு வினைச்சொல்லை பெயர் சொல்லாக பயன்படுத்துவதற்காக அந்த வினை அடியுடன் ing சேர்த்து உருவாக்கப்படுவதாகும். இப்போது ஜெரண்டினுடைய தொழிற்பாடுகள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்ப்பது ஜெரண்ட் as the subject of a sentence, அதாவது ஒரு வாக்கியத்தின் எழுவாயாக வருவது. அது எழுவாயாக வருகின்றது என்பதை எவ்வாறு நாம் அடையாளம் கண்டுகொள்வது? அதாவது அதற்கான விதிமுறை என்ன, ரூல்ஸ். சிவப்பு எழுத்துக்களில் அதற்கான விளக்கம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள். The gerund performs the action of the verb, அதாவது ஒரு வினைச்சொல்லின் செயலை நிறைவேற்றுகின்ற பொழுது ஜெரண்ட் சப்ஜெக்டாக வரும். முதலாவது வாக்கியத்தின் எழுவாய் என சொல்லுங்கள், finding a job. இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள், sleeping is essential for good health. இங்கே sleeping என்பது எழுவாயாக இருக்கின்றது. மூன்றாவது வாக்கியத்தில் ரீடிங் புக்ஸ் என்பது சப்ஜெக்டாக இருக்கின்றது. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, இந்த 3 வாக்கியங்களிலும் ஜெரண்ட் வினைச்சொற்களின் செயலை நிறைவேற்றுகின்றது. எழுவாயை கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் what அல்லது who என்ற கேள்வியை கேட்க வேண்டும். உதாரணமாக, what is essential for good health என்ற கேள்வியை கேட்போமாக இருந்தால் ஸ்லீப்பிங் என்று விடை வருகின்றது. அதுதான் எழுவாய். அதாவது நல்ல ஆரோக்கியத்திற்கு எது முக்கியம்? உறக்கம். எனவே ஒரு ஜெரண்ட் அந்த வாக்கியத்தில் வருகின்ற வினைச்சொல்லின் செயற்பாட்டை நிறைவேற்றுகின்ற பொழுது, அதாவது செயலை செய்வதாக இருக்கின்ற பொழுது சப்ஜெக்டாக வருகின்றது என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
அடுத்ததாக நாம் பார்ப்பது gerund as the object of a verb. அதாவது ஒரு வாக்கியத்தின் மெயின் வேர்பினுடைய ஒப்ஜெக்டாக இயங்குவது. அதாவது the gerund receives the action of the main verb. மெயின் வேர்பினுடைய செயலை பெறுகின்றதாக gerund இருக்கும். உதாரணமாக முதலாவது வசனத்தை பார்ப்போம். I enjoy cooking. இங்கே cooking என்பது gerund, enjoy என்பது மெயின் வேர்ப். இந்த enjoy என்ற மெயின் வேர்ப்பை தொடர்ந்து ஒரு ஆப்ஜெக்ட் கட்டாயமாக வர வேண்டும். அந்த ஆப்ஜெக்ட் குக்கிங், அதாவது gerund. நாம் ஆப்ஜெக்டை கண்டுபிடிப்பதற்கு what அல்லது whom, எதை அல்லது யாரை என்ற கேள்வியை கேட்டால் விடையாக வருவதுதான் ஆப்ஜெக்ட். இங்கே சமைத்தலை நான் என்ஜாய் பண்ணுகின்றேன். எதை என்ஜாய் பண்ணுகின்றேன்? சமைத்தலை, குக்கிங். அதாவது குக்கிங் என்ற gerund ஆப்ஜெக்டாக இயங்குகின்றது. இதே போன்று ஏனைய 2 வாக்கியங்களையும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இதே போன்ற வாக்கியங்களை நீங்களாகவே உருவாக்கி மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யுங்கள். இப்போது நாம் பார்ப்பது gerund as the object of a preposition. அதாவது எப்பொழுது ஒரு வினைச்சொல் prepositionக்கு பின்னர் வருகின்றதோ அது gerund ஆகவே இருக்க வேண்டும். முதலாவது உதாரணத்தை பாருங்கள். She is interested in learning Spanish. இங்கே in என்ற prepositionக்கு அடுத்ததாக செயலை குறிப்பிட வேண்டியிருப்பதால் gerund ஆகத்தான் இருக்க வேண்டும். இவ்வாறே மற்றைய வாக்கியங்களில் உள்ள without, of, about என்ற prepositionக்கு பின்னர் வருகின்ற செயலை குறிக்கும் சொல் gerund ஆக இருப்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்ப்பது gerund after a phrasal verb. phrasal verb என்பது ஒரு வேர்ப்புடன் preposition அல்லது adverb தொடர்ந்து வருவது. எப்பொழுது ஒரு வேர்ப்புடன் preposition சேர்ந்து வருகிறதோ அப்பொழுது நாங்கள் அதற்கு பின்னர் வருகின்ற செயலை குறிக்கின்ற சொல் gerund ஆகவே இருக்க வேண்டும். முதலாவது உதாரணத்தை பாருங்கள். gave up. gave என்பது வினைச்சொல், up என்பது preposition. இரண்டும் சேர்ந்து வருகின்ற பொழுது அது phrasal verb ஆகின்றது. ஆகவே up என்ற prepositionக்கு பின்னர் வருகின்ற செயலை குறிக்கின்ற சொல் gerund ஆகவே இருக்க வேண்டும். அவ்வாறே இரண்டாவது வாக்கியத்தில் keep on trying, மூன்றாவது வாக்கியத்தில் put off doing. இந்த phrasal verb என்பது ஒரு வினைச்சொல்லும் ஒரு preposition சேர்ந்து வருகின்றது. ஆனால் தனித்தனியாக அவற்றிற்கு வேறு பொருள் உண்டு. சேர்ந்து வருகின்ற பொழுது முற்றிலும் வித்தியாசமான பொருளை கொடுக்கும். உதாரணமாக he gave up smoking. இங்கே இந்த gave up என்பதை தனித்தனியாக பார்த்தால் gave என்பது கொடுத்தான், up என்பது மேலே, எந்த பொருளும் கொடுப்பதில்லை. ஆனால் gave up என்பது கைவிடுதல் என்று பொருளில் இங்கு வருகின்றது. அதாவது அவன் புகைத்தலை கைவிட்டு விட்டான் என்பதாகும். phrasal verbs மிகவும் சுவாரஸ்யமானது. புதியவற்றை கண்டுபிடித்து அதனுடைய பொருளை நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அடுத்து நாம் பார்ப்பது gerund as a subject complement. அதாவது gerund follows a linking verb and renames or describes the subject. இங்கே முதலாவது வாக்கியத்தை பாருங்கள். His favorite hobby is fishing. அவனுடைய மிகவும் விருப்பமான பொழுதுபோக்கு மீன்பிடித்தல் ஆகும். யாராவது எங்களிடம் what is your hobby என்று கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? ரீடிங், ட்ராவலிங், பிளேயிங், சிங்கிங், டான்சிங் என்று எல்லாவற்றையும் gerundல் தான் சொல்கிறோம். நாம் பேசும்போது gerundை மட்டும் சொல்லுகிறோம். ஆனால் எழுதுகின்ற பொழுது my hobby is reading, my hobby is singing, my hobby is playing cricket என்பதாக இருக்கும். இப்போது ஒரு phrasal verbலிருந்து எவ்வாறு gerundை உருவாக்குவது என்பதை பற்றி பார்ப்போம். phrasal verb என்றால் என்ன என்பதை முன்னரே பார்த்திருக்கின்றோம். அதாவது ஒரு வினைச்சொல்லை தொடர்ந்து preposition சேர்ந்து வருகின்ற பொழுது அது phrasal verb என்று அழைக்கப்படுகின்றது. அவ்வாறு சேர்ந்து வருகின்ற பொழுது நாங்கள் ing என்ற அந்த 3 எழுத்துக்களை
வேர்ப்புடன் தான் இணைக்க வேண்டும். உதாரணங்களை பாருங்கள். கிளீன் அப் என்பது கிளீனிங் அப் என்று வருகின்றது. மூவ் ஓவர், மூவிங் ஓவர். கிவ் அப், கிவிங் அப். புட் ஆஃப், புட்டிங் ஆஃப். அத்தோடு ஸ்பெல்லிங் ரூல்ஸ், அதாவது நாங்கள் கிவ் என்பதை கிவிங் என்று மாற்றுகின்ற பொழுது அங்கே ஈயை எடுத்துவிட்டு ஐஎன்ஜி சேர்க்கிறோம். அதே நேரத்தில் புட் என்பதை புட்டிங் என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொரு டீயை அட் பண்ணிவிட்டு ஐஎன்ஜி சேர்க்கிறோம். இவ்வாறு ஒரு சொல்லை மாற்றுகின்ற பொழுது அதில் என்ன மாற்றங்கள் வருகின்றது என்பதையும் பயிற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்ப்பது gerund as a part of compound noun. compound noun-ஐ நாங்கள் கூட்டுப்பெயர் என்று தமிழில் கூறுகின்றோம். கூட்டுப்பெயர் என்பது ஒன்றிற்கு மேற்பட்ட பெயர் சொற்கள் இணைந்து வருவது. ஒரு கூட்டுப்பெயரில் பெயர் சொல்லினுடைய நோக்கத்தை குறிப்பிடுவதற்காக gerund வருகின்றது. இங்கே உதாரணத்தை பார்த்தோமாக இருந்தால் ஸ்விம்மிங் பூல், இங்கே gerund-ம் நோக்கமும் பர்பஸும் ஸ்விம்மிங், நவுன் பூல். ஆகவே இங்கே ஒரு நவுனினுடைய நோக்கம் என்ன என்பதை விவரிப்பதாக ஸ்விம்மிங் என்பது வருகின்றது என்பதை குறித்து கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்திற்கு வந்திருக்கின்றோம். தடுமாற்றம் ஏற்படக்கூடாது என்பதற்காக மிகவும் சிறப்பாக இது சொல்லப்படுகின்றது. குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது இரண்டும் கண்டினியூஸ் டென்ஸும், அதாவது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற அல்ல நடந்து கொண்டிருந்த ஒரு செயலை குறிப்பிடுகின்ற டென்ஸ். இதை பார்ட்டிசிபிள் என்றும் குறிப்பிடுவதுண்டு. இந்த இரண்டிற்கும் ஒரே மாதிரியே ரூட் வேர்ப்பிற்கு, அதாவது வினையடிக்கு ஐஎன்ஜி சேர்க்க வேண்டும். உதாரணத்தை பாருங்கள். ஸ்லீப்பிங், ஸ்லீப் பிளஸ் ஐஎன்ஜி. இரண்டிலும் அதேதான். அதே போன்று கண்டினியூஸ் டென்ஸிலும் ஸ்லீப் பிளஸ் ஐஎன்ஜி, ஸ்லீப்பிங். அதே முறையைத்தான் கையாளுகின்றோம். இப்போது அந்த இரண்டு வாக்கியங்களையும் பார்ப்போம். ஸ்லீப்பிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் குட் ஹெல்த், அதாவது நல்ல ஆரோக்கியத்திற்கு உறங்குதல் மிகவும் முக்கியமானது. உறங்குதல் இது ஒரு பெயர் சொல்லாக வருகின்றது. உறங்குதல் என்பது செயலல்ல, தொழிற்பெயர் அல்லது செயற்பெயர். அதாவது gerund என்பதை நாம் நன்றாக கற்றுக்கொண்டோம் அல்லவா? இப்போது the baby is sleeping என்பதை பார்த்தால் இங்கே ஸ்லீப்பிங் என்பது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு செயலாக காணப்படுகின்றது. அதாவது அந்த குழந்தை உறங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு வாக்கியத்தில் ஐஎன்ஜி சேர்த்து வருகின்ற பொழுது அது நவுனாக இருந்தால் அது gerund. அவ்வாறு இல்லாமல் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலை குறிப்பிடுமாக இருந்தால் அது கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ஒரு வாக்கியத்தில் ஐஎன்ஜி சேர்க்கப்பட்ட ஒரு வினைச்சொல் ஒரு செயலை செய்கின்ற பெயர் சொல்லாக இல்லாவிட்டால் அது gerund-ஆக இருக்க மாட்டாது. அதாவது if it is not a noun for an action, it is not a gerund. இது உங்களுக்கான விசேட குறிப்பு. அதாவது modal verbs shall, should, will, would, can, could, may, might, must போன்றவை ஒரு பொழுதும் gerund-ஆக மாற்றப்பட முடியாதவை. அவை gerund-ஆக வருவதில்லை. அடுத்ததாக when a noun or pronoun comes before a gerund, it is often in the possessive form. அதாவது ஒரு பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயர்ச்சொல் gerund-ற்கு முன் வருமாக இருந்தால் அது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் possessive form-இல் தான் வரும். அதாவது his, her, my, your என்று உடைமையை குறிக்கின்ற வடிவத்தில் தான் வரும். உதாரணத்தை பாருங்கள். I appreciate your helping me. அதாவது உங்களுடைய உதவியை அப்ரிசியேட் பண்ணுகின்றேன். your என்ற possessive form-இல் தான் வருகின்றது. you helping என்று வருவதில்லை. இந்த காணொளியில் gerund என்பதை மிகவும் சிறப்பாக கற்றுக்கொண்டோம். looking forward to seeing you again. அதற்கு முன்னர் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். என்னுடைய காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.